சார் வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம சாப்டர் 1ல வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் 1ல வந்து இன்ட்ரோடக்ஷன். என்னை பொறுத்தளவுக்கு வந்து பேசிக் தான் வந்து இன்ட்ரோ ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இன்ட்ரோடக்ஷனில் வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஏன்னா நம்ம வந்து ஒரு ரெட் லைனக்ஸ் சர்டிஃபைட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்ற ஒரு பேசிக் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது வந்து இது எப்படின்னா வந்துட்டு ஒரு வீடு கட்டுறீங்க, அதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் போடுவீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க சார். கற்றுக்கிறது வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஓஎஸ்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது சிம்பிள் டேர்ம் எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது வந்து வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, உங்களோட பேர் வந்து இப்போ சுசீந்திரன் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு யூசர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்வேர் இருக்குது. ஹார்ட்வேர்னா வந்துட்டு உங்கள் ஹார்ட்வேர் ஹச்டபிள்யூன்னு போகிறேன். ஹார்ட்வேருக்கு ஹார்ட்வேர் ஒரு ஹார்ட்வேர் இருக்குது. ஹார்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து சர்வராக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு டெஸ்க்டாப்பாக இருக்கலாம். ஒரு யூசர் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஹார்ட்வேர் வந்து அக்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து வேலை வந்து சிம்பிளாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா இடையில வந்து ஏதாச்சும் ஒரு மீடியேட்டர் தேவை. அந்த மீடியேட்டர் தான் யாருன்னா வந்துட்டு ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது என்னன்னா வந்துட்டு இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்ட் ஹார்ட்வேர். இந்த ஓஎஸ் வந்து என்னன்னா வந்துட்டு ஓஎஸ் வந்து அதாவது என்ன ஒரு பண்டில் ஆஃப் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர் ஆர் வந்து பண்டில் ஆஃப் லைப்ரரி. இந்த ஓஎஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா வந்துட்டு used to manage all the resources. ரிசோர்ஸஸ்ன்னு என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு மெமரியா இருக்கலாம், ஹார்ட்வேராக இருக்கலாம். நான் அந்த இதெல்லாம் வந்துட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, ஒரு யூசருக்கும் ஹார்ட்வேருக்கும் இடையில் உள்ள வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் தான் என்னன்னா வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்னன்னா வந்துட்டு செட் ஆஃப் ப்ரோக்ராம், அதாவது பண்டில் ஆஃப் சாஃப்ட்வேர் அது வந்து பண்டில் ஆஃப் லைப்ரரிஸ். அதுதான் வந்துட்டு நம்ம இப்போ ஹார்ட்வேருக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கிற சிம்பிள்னா வந்து ஹார்ட்வேருக்கு வந்து 0s and 1s மட்டும் தான் புரியும். ஒரு யூசரால் வந்துட்டு நீங்கள் அவங்க வந்து 0s and 1s வந்துட்டு எழுத முடியுங்களா? ஒரு ஹார்ட்வேருக்கு புரிகிற மாதிரி முடியாது இல்லைங்களா? ஒரு யூசருக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்கணும். அதே போல் வந்து பேக் எண்டில் ஹார்ட்வேருக்கு வந்துட்டு அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் நமக்கு வந்து தேவை. அதுதான் வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா வந்துட்டு to act as an intermediately between the hardware and users, making it easier for user to access and use the resources. இது என்ன மெயின் அப்ஜெக்டிவ்னா வந்துட்டு ஒரு யூசர் இருக்காரு, அந்த யூசர் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அக்சஸ் பண்ணணும், அப்புறம் வந்து ரிசோர்ஸஸ் வந்துட்டு மேனேஜ் பண்ணணும். அப்படின்னா வந்து என்ன தேவை, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவை. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட வந்து அந்த ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றாங்க பார்த்தீங்களா, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு அது என்னென்ன மேனேஜ் பண்ணும்னா மெமரி மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் எல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட் வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, நெக்ஸ்ட்டு கெர்னல் ஆர் ஷெடியூலர். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மேனேஜ் பண்ணுறது தான் வந்துட்டு அந்த ரிசோர்ஸ் எல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு யூசர் இருக்கீங்க, இங்கே வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை வந்து அக்சஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் தான் தெரியும். ஒரு அப்ளிகேஷன் வந்து அக்சஸ் பண்ணுறீங்க. அது என்ன பண்ணணும்னா பேக் எண்டில் போயிட்டு
அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்து வழியாக வந்துட்டு ஹார்ட்வேரில் போயிட்டு அந்த டேட்டாவை எடுத்து ஒரு மேனேஜ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து கொடுக்கறதுக்கு தான் வந்துட்டு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இதுதான் வந்துட்டு சிம்பிளாக வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. யூசர், அப்ளிகேஷன், ஓஎஸ், ஹார்ட்வேர். இவர் தான் வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ கற்றுக்கிற போகிறீங்க. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எண்ணில் அடங்காத ஐட்டங்கள் இருக்குது. விண்டோஸ் இருக்குது, லைனக்ஸ் இருக்குது, யுனிக்ஸ் இருக்குது. இப்படி வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேறு. இது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் உள்ளே இருக்க டைப், அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்க ஒரு டைப்ஸ் அதில் வந்து நிறைய இருக்குது. அது பின்னாடி போகிறப்ப வந்து காமிக்கிறேன். மெயினாக வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்றத வந்துட்டு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அடுத்ததில் வந்துட்டு என்ன எடுக்க போகிறேன்னா, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட சிஸ்டம் ஆர்கிடெக்சர் என்ன அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். அதில் வந்து என்னன்னா வந்துட்டு கெர்னல்லாம் என்ன, ஹார்ட்வேர்லாம் என்ன, ஈச் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படின்றத வந்து அடுத்த டாபிக்ல வந்து எடுக்கிறேன். நன்றி.